அன்பின் ஆண்டவரே, மறுபடியும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நல்ல வேளையில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேத வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கடந்த வாரம் இதில் உள்ள பகுதிகளை அநேகம் தியானித்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற ஒரு 3 வசனங்கள், 3 வசனங்கள் இதில் இருக்கிறது. எங்களால் ஏன் துரத்தி விட முடியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வியை யார் கேட்கா? சீடர்கள் கேட்காங்க. ஏன் எங்களால் துரத்த முடியவில்லை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்காங்க. நல்ல ஒரு கொஸ்டின் என்பதை பல ஊழியர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன் நீர் எப்படி துரத்தினீர் என்று கேட்கவில்லை, எங்களால் ஏன் துரத்த முடியும், எங்களுடைய குறை என்ன, எங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை சீடர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நம்ம எல்லாருமே ஒரு காரியத்தை செய்ய முடியாட்டா நம்மளை குறை சொல்ல மாட்டோம், நம்முடைய குறையை ரொம்ப விரும்ப மாட்டோம், நம்முடைய குறையை கேட்டுக்கொள்ள மாட்டோம். நமக்கு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற குறை என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி என்று ஒருவர் எழுதுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது எப்பவும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை உணர்ந்து கொண்டே வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் அவர் மிக அதிகமாக செய்கிறார். எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவர் தன்னை தான் உணர்ந்து கொள்வார். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எதை செய்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாத குறை இருக்கிறதா என்று தான் அவர் பார்க்கிறார். அதை நீங்கள் பார்த்து கொள்வீங்களானா 139ஆம் சங்கீதம் 1-2 வசனமும் கடைசி வசனத்தையும் வாசிப்பீங்களா? என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழி. என்னை ஆராய்ந்து பார்ப்பது தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். எந்த காரியம் நடந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு போய் நெருங்கணும். உலகத்தில் எந்த உறவையும் விட்டுடலாம், எந்த உறவும் நம்ம கையை விட்டு போகலாம், தப்பே கிடையாது. யாரை மட்டும் விடக்கூடாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உறவை மட்டும் விட்டுறவே கூடாது. அதை விட்டுட்டோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் அழிய ஆரம்பிச்சிடும். அது எந்த விதத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சாலும் அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் என்னை வாழ வைக்க வந்தார். மற்ற எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் என்னை நானே அழிக்கிற எத்தனையோ குணங்கள் என்கிட்ட பிசாசு கொடுத்துட்றான். அதனால தான் தாவீது சொன்னான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொன்னான். நம்முடைய கர்ப்பமே எதில் தான் இருக்குது? பாவத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நமக்குள்ளே இருந்து பாவம் வெளி போகாமல் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை அதை அழிச்சிடும். எப்போ அழிக்கல நம்மளால் சொல்லவே முடியாது. எந்த விஷயம் நம்மளை அழிக்குங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு 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 கடினமான வார்த்தை சிலருடைய வாழ்க்கையில் உயிரை போக வச்சிருது. ஐயோ, நான் இதை என்ன பண்ணிட்டேன், செய்துட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க திரும்ப திரும்ப அழைக்கப்படுறோம். திரும்ப நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் ஆண்டவரோடு இருக்கேனா, நான் ஆண்டவருக்கு சரியாக இருக்கேனா? ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு, என் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட வந்து சமாதானம் ஆகும்படி செய்வார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சரியாக இருக்குமானால் சத்துருக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திருந்துவாங்க. காலம் வரும், தன்னால் திருந்தி தான் அவனு வேறு வழியே கிடையாது. அதுதான் சாலமோன் அறிந்து கொண்டான். உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். என் வழி மனுஷனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாது, எனக்கு பிரியமாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமாக இருக்கான்னு நான் அடிக்கடி பார்க்கணும். நான் போகிற வழி சரியா, நான் போகிற காரியம் சரியா, நான் சரியாக செய்கிறேன்னா, இது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை சரிப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா இந்த உலகத்தில் எத்தனை காரியம் வந்தாலும் ஆண்டவர் அத்தனையிலையும் ஜெயம் கொடுக்குற ஆண்டவர். இதுதான் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அன்றைக்கி தாவீது பத்சேபாள்கிட்ட ஒரு பாவம் பண்ணிட்டான். ஒருவேளை அகித்தோப்பில் என்ன பண்ணுறான்? அகித்தோப்பிலுடைய பேத்தி யாருன்னா பத்சேபாள். அகித்தோப்பிலுடைய பேத்தி தான் பத்சேபாள். அகித்தோப்பிலால் மன்னிக்கவே முடியல. கடவுள் மன்னிச்சாலும் நான் அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணுறான். அதனால தான் மகன்கிட்ட போய் சேர்றான். மகன்கிட்ட போய் சேர்ந்து அவனை கொல்லணுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் தாவீதுக்கு தெரியும் அகித்தோப்பிலுடைய ஆலோசனை
மேன்மையானது. உடனே என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே அகித்தோபிலின் ஆலோசனையை அபத்தமாக்கி போடும், பைத்தியமாக்கி போடுன்னு ஜெபம் பண்ணா. அன்னைக்கே யார் இறந்துட்டா? அகித்தோபில் இறந்து போயிட்டான். அவனே கொண்டுக்கிட்டான். ஏன்னா கர்த்தர் ஒருத்தனை மன்னித்து ஏற்றுக்கொண்டார்னா அதுக்கு பிறகு ஒருத்தனை குற்றவாளியாக தீர்க்கறதுக்கு யாருக்கும் இந்த உலகத்தில் அதிகாரமே கிடையாது. கர்த்தர் ஒருத்தரை மன்னிச்சிட்டாரா? தாவீது அவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டான், ஆனாலும் கர்த்தர் அவனை மன்னித்தார். அதுதான் மன்னிப்பினுடைய மேன்மைன்னு எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து கிருபை உள்ளவர் என்பா என்ன அர்த்தம்னா, என்னை கழுவுகிறவர் சுத்திகரிக்கிறவர். இது எப்போ நடக்கும்னா, என்னை நான் உணரும்போது, என்னை நான் திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்க்கணும். என்ன, அதுதான் முக்கியம். ஒரு வியாதின்னு வந்துட்டுனா உடனே என்ன தான் பண்ணுவாங்க? பரிசோதனை தான் பண்ணுவாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டா பரிசோதனை பண்ணுறது தான் மனுஷன். பரிசோதனை பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இன்னைக்கு இது மறந்து போகுது, இதுதான் மறந்துக்கிட்டே வருது, உலகத்தை விட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ இதை தான் அவங்க செய்கிறாங்க. எங்களால் ஏன் இதை செய்ய முடியல, துரத்தி விட ஏன் முடியல? உடனே ஆண்டவர் அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அவிசுவாசம், என்னது சொல்லுங்க, அவிசுவாசம், இன்னொன்று விசுவாசத்தை வளர்ப்பதற்கான ஜெபம். இந்த 2ஐயும் சொல்கிறார். அவிசுவாசம் தான் மிக மிக முக்கியம். இந்த அவிசுவாசம்னு சொன்ன உடனே நம்ம உடனே பயந்துடக்கூடாது. அதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்ன? கடுகு அளவு விசுவாசம் இருந்தால். நமக்கு எவ்வளோ தான் இருக்கணும்? கடுகு அளவு தான் விசுவாசம் இருக்கணும். ரொம்பலாம் நமக்கு தேவை கிடையாது. எவ்வளோ தான் வேணும்? கடுகு அளவு விசுவாசம் வேணும். ரொம்ப முக்கியம் கடுகு அளவு. இந்த கடுகு அளவை எப்படி நாம் கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக அறிந்து கொள்ளணும். இதுக்கு நான் விளக்கணும்னா முதல்ல லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு போகணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது விளக்கம் நாங்கள் என்ன இருக்குதுன்னு காட்டுற மாதிரி. லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்குள்ளே வாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் ஒருத்தர் வாசிங்க. என்ன சொல்கிறாங்க? எங்கள் விசுவாசத்தை வருத்திக்கப்பட வேண்டும் என்றார்கள். என்ன கேட்காரு? என்ன சொல்கிறாரு? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்கி உண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன சொல்கிறாரு? ஒரு காட்டு அத்தி மரத்தை எங்கே போய் நடு? கடலில் போய் நடுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யும்? அதுக்கு எவ்வளோ விசுவாசம் தான் வேணும்? கடுகளவு விசுவாசம்னு சொல்கிறார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்னு சொன்ன ஆண்டவருக்கு, சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? உன் வாயினுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றார். கடுகளவு விசுவாசம் இருக்கா? காட்டு அத்தி மரத்தை நோக்கி நடப்படுவாயாக என்று நீ சொல்லுவாயானால் அது சொல்ல நம்மளால் முடியுமா? கடலில் போய் எந்த மரமாவது நட முடியுமா? நடவே முடியாது. அப்போ ஆண்டவர் அதை எழுதினார். செய்ய முடியாததை ஏன் சொன்னார் அப்படின்னு யோசிக்க கூடாது. நமக்குள்ள இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஃபெய்த் இருக்கணும். ஆண்டவரால் இதை செய்ய முடியும். ஆராய்ந்து முடியாத காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் செய்யக்கூடியவர். அவர் யார்னா ஆராய்ஞ்ச முடியாது. அவர் செய்கிறது நம்மளால் இது எப்படி நடக்கும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவர் செய்துட்டு போயிட்டு இருப்பார். என்ன, சூரியனே நீ ஆயிலோ மேலே நெல்லுன்னு சொன்னார். எவ்வளோ நேரம் நின்றுச்சு? 24 மணி நேரத்துக்கு 40 நிமிஷம் குறையா நின்றுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளிகை குறையா நின்றுச்சு. அந்த ஒரு நாளிகை எப்போ சரியாச்சு? எசேக்கியேல் ஜெபம் பண்ணும்போது பிந்தி வந்துச்சு. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணும்போது பிந்தி வந்துச்சு. அப்போ 24 மணி நேரம் இந்த பூமி கரெக்டாக லேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு இவ்வளோ அற்புதத்தை ஒரு மனிதனை கொண்டு செய்திருக்காருன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய அனுபவம் என்னதான் இருக்கணும்னா, முதல்ல ஃபெய்த்து. நம்ம விசுவாசத்தில் நம்ம அறிக்கைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடியாதுன்னு நினைக்கிறோம் நிறைய இடத்துல. ஆண்டவரால் முடியும், ஆண்டவரே எனக்கு இது செய்து தாரும், உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. இப்படி நாம் சொல்ல பழகும்போது பழகணும். ஒவ்வொரு நாளும் ஃபெய்த்து பழகணும். ஆமாம், இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப வரணும் அப்படின்னா அடிக்கடி வேத புஸ்தகத்தை உட்காந்து படிக்கணும். நீங்கள் விசுவாசம் வரணும்னாலே கேள்வினாலே விசுவாசம் வரும்னு ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
இந்த கேள்வியினாலே அப்படின்னு சொல்கிறத விட ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இந்த கேள்வின்னு தெரியாமல் போட்டிருக்காங்க. கேட்கறதுனாலுங்கிறது தான் டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. கேட்கறதுனால விசுவாசம் வரும். கேட்கறதுனால என்ன வரும்? விசுவாசம் வரும். வேத வசனத்தை திரும்ப திரும்ப உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா, கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரும்? ஃபெய்த் வரும். நம்ம வாழ்க்கையில் அது உண்மை. வேத வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கணும், படிக்கணும். அப்போ நமக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் ஊற ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பிச்சிடும். கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு வேத வசனத்தை நம்ம ரொம்ப விட்டுட்டோம்னா வராது. அப்போ நம்முடைய அனுபவம் முதலாவது என்ன இருக்கணும்னா, வேத வசனத்தை உட்கார்ந்து வாசிக்கணும். அனுதினமும் உட்கார்ந்து வாசிக்கணும். வாசித்தா அதனுடைய சம்பவங்கள் நமக்கு எதை கொண்டு வரும்? நம்பிக்கையை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும். அதை தான் அவர் சொல்கிறார், விசுவாசம் வேணுமா? ஏன்னா இப்போ இந்த விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அற்ப விசுவாசம் என்கிற ஒன்று இருக்குது. என்ன விசுவாசம்? இது வேதத்தில் 3 இடத்துல வருது. கேளுங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். அற்ப விசுவாசிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கே முதல்ல என்ன சொல்கிறாரு? என்னது அற்ப விசுவாசிகள்? என்ன அர்த்தம்? நம்பிக்கை குன்றியவர்களே அப்படின்னு போட்டிருக்காங்க புது பைபிளில். லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. லிட்டில் ஃபெய்த்னா குறைவான விசுவாசம். இங்கிலீஷில் லிட்டில் ஃபெய்த்னு போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ் புது டிரான்ஸ்லேஷனில் நம்பிக்கை குன்றியவர்களே. உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு அப்படிங்கிறார். அற்ப விசுவாசிகளே, அதுக்கு என்ன விளக்கம் எழுதுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன எழுதுகிறாரு? கவலைப்படுகிறதுனால். அதுக்கு அவர் என்ன எழுதுகிறாருன்னா, கவலையை பற்றி இந்த அதிகாரம் முழுசும் எழுதிட்டு வர்றார். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு கவலை வந்துட்டுனாலே உங்கள் விசுவாசத்தில் என்ன வந்துட்டு? குன்றிய குறைவான நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. நம்பிக்கை குறைஞ்சிட்டுனா என்ன குறைஞ்சிரும்? விசுவாசம் குறைஞ்சிரும். இது ஏன் குறையுது? வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கல, கவலை வர ஆரம்பிச்சிருது. சின்ன காரியத்துலையும் என்ன வந்துடுது? கவலை வந்துடுது. கவலை வந்துட்டுனாலே எது குறைய ஆரம்பிச்சிடும்? விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வரும்? அற்ப விசுவாசம். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நம்ம திரும்ப என்ன செய்யணும்? கவலைப்படாமல் வாழணும். அப்படின்னா 1 பேதுரு 5:7 இருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுக்கு கவலைகள் எல்லாம். அப்போ அவர் என்னை டெய்லி விசாரிக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு. அவருக்கு தெரியாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்றும் வரலை. அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்கு. அவர் இன்றைய அணுவும் அசையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் அவருக்கு தெரிஞ்சு நடக்குங்கிற எண்ணம் இருந்தால் கவலை வருமா? எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் தான் இதை அனுமதிச்சிருக்காருன்னு வந்தால் நம்ம கவலை வருமா? வந்தாலும் என்ன செய்யும்? கவலை வெளியே போக ஆரம்பிச்சு. அவர் மேலே போய் எதை வைக்கணும்? கவலைகளை வைத்து விட வேணும். ஏன்னா அவர் டெய்லி விசாரிக்கார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேலே வச்சிருங்க, வைக்காமல் இருக்காதீங்க. அப்போ நம்ம விசுவாசம் என்ன செய்யும்? அற்ப விசுவாசம் கூட என்ன செய்யும்? வளர ஆரம்பிக்கும். என்ன, அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். கவலையெல்லாம் நினச்சிட்டா ஊற்றிட்டா. கவலை யார் மேலே வச்சுட்டா? ஆண்டவர் மேலே வச்சுட்டா. அவளுக்கு என்ன வந்துடுச்சு? அற்புதம் நடந்துச்சு. அப்போ நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கணும்னா, கவலையை மேற்கொள்ளுகிற அளவுக்கு கிறிஸ்தவத்தில் நம்ம மாறணும். ஆமாம், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க? உடைக்காக, உணவுக்காக கவலையே படாதீங்க.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள். எதெல்லாம் கவனித்து பார்க்கணுமோ அதெல்லாம் கவனித்து பாருங்கள். அது ஒரு நாள் நான் கைவிடலை, உங்களையும் கைவிட மாட்டேன். இதுதான் முதல்ல கவலையில் உள்ள பிரச்சனை. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்களா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 26வது வசனத்துக்குள்ளே வாங்க. இப்போ பயம் என்ன வந்துருச்சு சொல்லுங்க? பயம். விசுவாசம் குறைஞ்சதுக்கு முதல் காரணம் என்னது? கவலை. ரெண்டாவது என்னது? பயம். என்ன பயம் வருது? ஆண்டவர் ஒரு பெரிய பேய் துரத்த போயிட்டு இருக்கார். அங்கே 2 லேகியோனை துரத்த போகிறார். சரியா? 6000 பேய். இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, கடல் என்ன செய்ய விடுது? கொந்தளிக்க விடுது. கொந்தளிக்க விடுது. தண்ணி எது நிரம்பிட்டு? படகு நிரம்பிட்டு. படகு தண்ணி நிரம்பிட்டு. சரிதானா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா, நாங்கள் மடிந்து போகிறோன்னு பயப்படுறாங்க. சரிதானா? சீசர்கள் அவர் எழுப்பி, ஆண்டவரை எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். அவரோ தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு. புரியுதா? ஆனால் இப்போ பயம் யாருக்கு வந்துருச்சு? 12 சீடர்களுக்கு வந்துருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரம் என்ன வந்துடும்? நம்ம அறியாமல் பயம் வரத்தான் செய்யும். ஆமாம், பயம் வரத்தான் செய்யும். என்ன 1 யோவான் 4 என்ன இருக்குது? அன்பிலே பயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அன்பு வந்துட்டுனா பயமே வரக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. 1 யோவான் 4:18 நினைக்கிறேன். என்ன அன்பில் என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது. ஒரு கணவன் மனைவி உறவில் பற்றி ஒருத்தர் என்ன எழுதுகிறாருன்னா, அன்பு நிறைந்திருந்தா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில என்ன இருக்காதான்? பயம் இருக்காதான்? பயமே இருக்காதான். ஒரு தப்பு பண்ணிட்டாலும் சரி நம்ம சமாளிச்சுக்கலாம். பாவம் பண்ணக்கூடாது. தப்பு வேற, பாவம் வேற. அன்பு தான் பூரண பயம் தள்ளிவிடும். பூரண அன்பு பயத்தை தள்ளிவிடும். பூரண அன்பு பயத்தையே தள்ளிடும். அவ்வளவு ஆண்டவரோட பூரணமாக அன்பு கூர்ந்தா பயம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தேவனிடத்தில், அதனால தான் ஆண்டவர் உபாகமத்தில் முதல்ல சொல்லும்போது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். புதிய ஏற்பாட்டில் தான் முழு பலன் வரும். உபாகமத்தில் 3 தான் வரும். பலன்னு ஏன் வந்தார்னா, அந்த முழு பலம் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் மேலே என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னது? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். முழு பலத்தோடும், தேவ பலத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு கூற முடியும்னு சொல்றார். இந்த அன்பு தான் இந்த உலகத்தில் விசுவாசத்தை வர்த்திக்கு பண்ணும். பயம் இருந்துச்சுன்னா அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த் வந்துடும். நம்பிக்கை குந்திடுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்து போடும்? பயத்தை எடுத்து போடும். இப்படி பயம் வராமல் இருக்காது. ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ண ஆண்டவர் வாக்கு தத்தங்களை தர பயம் போகும். ஆண்டவர் நம்மோடு பேச எது போயிடும்? பயம் போயிடும். இந்த பயத்தினுடைய விளைவு தான் அபிசுவாசங்கிறது உலகத்தில் பெருகிக்கிட்டே வருது. நிறையா பேருக்குள்ள இந்த பயம் இருக்கு. பயத்தினுடைய விளைவு நம்மை விட்டு தேவ பிரசன்னம் சில நேரம் போக ஆரம்பிச்சிடும். பயப்படாமல் வாழ பழகணும். அதனால தான் ஆண்டவர் எங்கே போய் முதல்ல யாரை பார்த்தாலும் என்ன தான் சொல்லுவார்? பயப்படாதே. ஆண்டவர் எங்கே போனாலும் முதல்ல தான் சொல்லுவார், பயப்படாது. ஏன்னா முதல்ல பயப்படாது. நான் கடவுள் உன்ட்ட வந்து பேசணும்னா பயம் இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறது நம்மளால் செய்ய முடியாத அளவு கூட இருக்கலாம். ஆனால் சொல்கிறது யாரு? செய்ய முடிய வைக்கிறவர். அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் செய்ய வைக்க முடியும். அப்போ நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கணும்னா, பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும். அப்போ அற்ப விசுவாசம் இல்லை, விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். சரியா?
விசுவாசம் பெருக ஆரம்பிச்சோம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக்கணும்னு சொன்னால் ஆண்டோட மனம் திறந்து சொல்லுவோம். பயம் வராமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை ரொம்ப ஓப்பனாக பேசணும். மனம் திறந்து ஆண்டோட பேசணும். மனம் திறந்து ஆண்டோட பேசணும். ஏன்னா பயத்துக்கு முதல் வேணால் பாவம்தான். முதல்ல ஆதாமு ஏவாளும் பயந்து ஒளிந்து கொண்டிருது. ஏன் பயந்தாங்க? புசிக்க வேண்டாம் என்று கனியை புசிச்சுட்டாங்க, பயந்துட்டாங்க. பயந்து ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். பாவம் எதை கொண்டு வந்துடும்? பயத்தை கொண்டு வந்துடும். பாவம் கண்டிப்பாக பயத்தை கொண்டு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம டீல் பண்ணணும். பாவம் பயத்தை கொண்டு வந்துடும். அப்போ பாவம் இல்லாமல் வாழணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்போ பயம் வராது. தேவ பிரசன்னத்தில் பாவம் மட்டும்தான் பயம் கொண்டு வரும். அப்போ முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது கவலையை எடுத்து போடணும். ரெண்டாவது பயத்தை எடுத்து போடணும். மூணாவது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே வாங்க. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. இப்போ ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா 7 அப்பத்தையும் சில மீன்லையும் கொண்டு 4000 பேரை போஷிக்கார். அந்த 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு போஷிக்கும் போது 12 கூடையை நிரப்பி கையில் கொடுத்துட்டாரு. இப்போ ஒன்றையும் என்ன செய்யலை, இவங்க கையில் அப்பத்தை எடுத்துட்டு வரல. இவங்க என்ன செய்துட்டு வரல? வாசிங்க யாராவது. அது அப்பங்களை கொண்டு வராததை குறித்து. ஐயோ சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? ஏன் அப்படி சொல்றாங்க? 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசேயர் சதுசேயர் தேவையில்லாததை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். புளித்த மாவு. அவனுடைய உபதேசமே என்னது? புளித்த மாவு. அதை குறித்து எச்சரிக்கையாருங்கள்னு சொல்றாரு. இவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. இவங்க உடனே என்ன நினைக்காங்க? நம்ம என்ன கொண்டு வரல சொல்லுங்க, அப்பங்களை கொண்டு வரலன்னு சொன்னோன்னா இவர் என்ன செய்யறாரு? இப்படி சொல்றாரு. என்ன இப்போ ஆண்டவர் அவங்களுக்குள்ள என்ன கொண்டு வராரு பாருங்க. இப்போ அப்பத்தை நினச்சி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சாப்பாடை நினச்சி ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியான கூடையை எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்து மீதியான கூடை எத்தனை கொடுத்தல் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் போகிறது என்ன? ஏன் உங்களுக்கு அப்பத்தை குறித்து பயம் வருது? நம்ம எடுத்துட்டு வரல. நான் பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து சொன்னேன். என்ன 12ஆம் வசனத்தில் இருக்கார் பாருங்க. அப்போ அறிந்து கொண்டார்கள். அவர் அப்பத்தை குறித்து சொல்லலை. எதை குறித்து சொல்றாரு? பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை குறித்து அறிந்து கொண்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வேத வசனத்தை அவர் கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக நம்ம கற்றுக்கொள்ளலைன்னா நமக்குள்ள விசுவாசம் வளரவே நம்முடைய டைரக்ஷன் வேறையாயும் ஆண்டவருடைய டைரக்ஷன் வேறையாயும் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன வராது? ஃபெய்த் வராது. நிச்சயமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய நல்ல காரியம். ஃபெய்த் வேணுமா? என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லி தர்ற விதத்தில் எதை கற்றுக்கொள்ளணும்? வேதத்தை மறுபடி நம்ம உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். தவறுதலாக வேதங்களை போதிக்கிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம். தவறுதலாக வேதத்தை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. தவறுதலாக வேதம் போதிக்கிற இடத்துல போய் நம்ம உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? பிரசன்னம் போக ஆரம்பிச்சிடும். தவறுதலாக வேதம் போதிக்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாலே தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பாவம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன, கள்ள உபதேசங்களுக்கு விலகி விலகிடணும். அப்படிப்பட்டவங்களோட ஐக்கியமே படக்கூடாது. அவ்வளோதான். ஐக்கியப்பட்டுட்டோமா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நமக்குள்ள
அட்டாக் ஆக ஆரம்பிச்சோம். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு ஆவி அப்படின்றார். அதை உன்னால் ஜெயிக்கவே முடியாது. அது கிருபை இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கடைசி காலம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு ஒரு நல்ல மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நிக்கோலாய் மதஸ்தர் யார், நிக்கோலாய் மதஸ்தர் யார் அப்படின்னு அவங்கள பற்றி ரொம்ப தெளிவாக ஒரு ½ கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். நிக்கோலாய் மதஸ்தர் யார்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிக்கோலாய் என்கிற ஒரு மனிதனுடைய கெட்ட உபதேசம் தான் அது மதமாக மாறிட்டு. என்ன உபதேசம் வந்துச்சு? எந்த பாவமும் பண்ணலாம், பாவத்தை ஆண்டவர் சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு. அதனால கிறிஸ்தவங்களா மாறினவங்களுக்கு என்ன கிடையாது, பாவம் உள்ள வராது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ஆண்டவர் உங்களை கழுவிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பாவம் பண்ணோன்னா அவர் கழுவிடுவார். எல்லா பாவமும் பண்ணலான்னு நிக்கோலாய் மதஸ்தமும் பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதை எடுத்துட்டு ஆண்டவரோடு உள்ள விசுவாசத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. தவறுதலான உபதேசங்கள் விறுவிறுன்னு பெருகி வருது. எங்கே பார்த்தாலும் வருது. எங்கே தான் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. எங்கே பார்த்தாலும் வருது. வாட்ஸ்அப் எடுத்தாலும் இருக்கு, டிவியில் வந்தாலும் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே தவறுதலான உபதேசத்தை நாங்கள் கேட்டு கெட்டு போகாத அளவுக்கு எங்களை காத்துக்கொள்ளும். விலகி இருக்கணும், கள்ள உபதேசங்களுக்கு விலகி இருக்கணும். இன்னைக்கு திருச்சபை இதை ரொம்ப கவனமாக கை கொள்ள வேண்டிய காலத்துக்கு வந்தது. திருச்சபை மிக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்த இடத்துலன்னா, இந்த கள்ள உபதேசத்தை இப்போ கடைசி காலத்தில் புளித்த உபதேசத்தை போல், இந்த சதுசேர் பதிசேர் புளித்த மாவை போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூணையும் நாம் விட்டுறோம். இது தான் அவர் விசுவாசத்துக்காக ரொம்ப அழகாக சொன்னார். கடைசி அவர் சொன்னது என்னென்னா, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளரணும். சரிதானா? இப்போ நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அண்டி, முதல்ல உங்கள் அவிசுவாசம்னு சொல்லிட்டாரு. புறப்பட்டு போதாக்கு காரணம் என்ன? உங்கள் அவிசுவாசம்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த அற்ப விசுவாசத்துக்கு 3 காரியம் நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் இன்னொரு காரியத்தை சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையில் என் சரீரம் ஆவிக்கு அடங்க வேண்டும். சரீரம் சொல்லுங்க, ஆவிக்கு அடங்க வேண்டும். என்ன? அதனால தான் பைபிள் இருக்கு, ஆவியினாலே ஜெபம் பண்ணி. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணினா என்னது? அந்நிய பாஷை பேசுறதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆக்சுவலி தேவன் விரும்புகிறதை நான் என் ஜெபத்தில் கேட்பதுக்கு பேர் தான் ஆவியினால் ஜெபம் பண்ணுறது. தேவன் என்ன என்கிட்ட எதிர்பார்க்காரோ அதை நான் கரெக்டாக கேட்டதா, அதை நான் போய் ஜெபம் பண்ணேன்னா அதுதான் என்னது? ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. நம்முடைய வாழ்க்கையை யோசிங்க. ஆண்டவர் விரும்புகிறத, ஆண்டவர் நமக்கு தரக்கூடியதை கேட்டால் அவர் சந்தோஷப்பட்டு தருவாராம். நம்மளா விரும்புகிறத கேட்டோம்னா அவர் நம்மளை விசுவாசின்னு சொல்லலை. விசுவாசின்னு சொல்லலை. ஏன் உபவாசம் போடணும்? மாம்சம் அடங்கணும். மற்றவனுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஏன் அப்படி சொன்னான்? என் சரீரம் எனக்கு மிஞ்சவே கூடாது அப்படின்னு சொன்னான். சரீரம் மிஞ்சக்கூடாது. சரீரம் மிஞ்சுமா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தை அதான் சொல்லியிருக்கு. சரீரம் மிஞ்சும். ஏன்னா நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். காரணம், எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு பவுல் கெஞ்சிறான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அப்போ அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன? ஃபெய்த்து வேணும்னா உபவாசம் இருந்து சரீரத்தை, அதுக்காக 70 வயசில் போய் 40 நாள் உபவாசம் இருந்துக்கிட்டு அப்படி பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. உபவாசம்ங்கிறது ஆண்டவர் சொல்லி என்னையே ஆண்டவர் கொல்றதுக்கு உபவாசம் இருக்க சொல்ல மாட்டார். கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் தேவையில்லாமல் என்ன எடுக்காங்க, உபவாசம் இருந்துட்டு கடைசியில் சரீரம் பிளவி நம்ம அடைஞ்சிருக்கு.
உபவாசம் என்பது ஆண்டவர் ஒரு மனிதனோட பேசி நீ வா நான் உன்னோட தரித்திருக்கணும்னு அவர் சொல்லுவார். அந்த நாட்கள் நம்ம போய் உட்கார்ந்தனா அவர் நம்மளை நினைச்சுவார். ஏன்னா உபவாசம் என்னதான் செய்யும் தெரியுமா? ஏசாயா 58 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். அது கல்யாண வீட்டில் சொல்ற வசனம் இல்லை, உபவாசத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம். உபவாசம் நீ ஜெபம் பண்ணினா உன் எலும்புகள் நிணமுள்ளதாய் மாறும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதாய் மாறும், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்ன்னு சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாசத்தை விட்டுருதும், இன்னொன்று ஜெபத்தையும் விட்டுருதும். என்ன ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் புரிஞ்சுட்டா? வாழ்க்கையில் 2 காரியம் இருக்கணும். ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற நேரம் இருக்கணும். ஜெபம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆணு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை. மைண்டு எப்பவுமே என்ன இருக்கணும்? ஜெப சிந்தையாக இருந்தாலே போதும். எதனாலும் ஆண்டவரே இது எனக்கு தேவையா? சின்ன சின்ன விஷயத்துலையும் மைண்ட் எங்கே தான் இருக்கணும்? ஆண்டவரோட இது சரியா, இது தப்பா, இது வேண்டாம், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், என்னோட பேசும், எனக்கு இது எதிர்பார்க்கல, இது எனக்கு தாரும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஜெப சிந்தை வந்துட்டுன்னு வைங்க, ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். இன்னைக்கு ஜெப சிந்தை நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு. உலக பயமும் சிந்தையும் வந்திருக்கு. புரியுதாண்ணா? இதை விட்டுருங்க, நான் சொல்லிட்டேன். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். நெல்லை எக்ஸ்பிரஸில் நாங்கள் திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி இறந்த அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் குடும்பமாக. அப்போ எங்கள் ரேக் வந்து 11th ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு, சிக்னலில் வண்டி மாட்டிக்கிட்டு ஒரு டேஞ்சரில் ஒரு பிரச்சனை. நெல்லை எக்ஸ்பிரஸ் கிளம்பு போகிற டைம் முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் நிற்குமா? நான் டிரைவர் சீட்டில் முன்னால் உட்காந்துருக்கேன். எனக்கு அதை விட்டால் மே 30 டிக்கெட்டே கிடைக்காது. நான், என் மனைவி, என் பிள்ளைகள் 2 பேரும் கூட வந்திருக்கோம். நான் அப்படியே ஆண்டவரே என்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னார். எங்கே? காரில் இருந்துக்கிட்டு. எனக்கு நான் கைகள்லாம் ஓடலை. என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ யார் எங்களுக்கு எம்பியாக இருந்தார்னா, மதுரை மர்காசிஸ் காலேஜில் ஒரு பிரின்சிபல் இருந்தார். அவர் தான் எங்கள் தொகுதி எம்பியாக இருந்தார். நாங்கள் பதறி வாரோம். வண்டி போனால் என்ன செய்ய? அதுக்கப்புறம் வண்டி கிடையாது. எனக்குள்ள ஆண்டவர் மறுபடி சொல்கிறாரு, பதறாத. நாங்கள் வந்து நிற்கும், வண்டி ஸ்டேஷன் ஓரத்தில் விட்டுட்டு பையை தூக்கிட்டு ஓடுறோம். அந்த எம்பி என்னையை பார்த்து, அவர் எம்பி ஏசி கோச்சில் நின்றுக்கிட்டு, தம்பி பயப்படாத, வண்டி எடுக்க இன்னும் 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே ஓடாது. நாங்கள் ஓடுறோம் கோச்சை பார்த்துட்டு, ஓடி எல்லாத்தையும் உள்ளே ஏற்றுறோம். ஏற்றி முடிச்சுட்டு நான் வெளியே வரேன். என்ன பிரச்சனைன்னு, பெருச்சாளி போய் ஒரு டீப்புக்குள்ளே எங்கேயோ பூந்துக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆக மாட்டேங்குது. 20 நிமிஷம் இப்படி போராடிக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள் உள்ளே ஏறி உட்காந்து, நான் என்ன சொன்னது தெரியுமா? ஆண்டவரே காப்பாற்றுன்னு ஏரியா சோத்திரான்னு சொல்லி முடிச்சுட்டு நான் கேட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். வண்டி சிக்னல் கொடுத்துட்டான். என்னென்னு கேட்டோம், பெருச்சாளி பொத்துன்னு வெளியே விழுந்துட்டு செத்து வந்து விழுது. எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியாது. உடனே சொல்கிறேன், நம்ம பலவீனமானவர்கள். அங்கே எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம். காலையில் ஆச்சரியம், 20 நிமிஷம் வண்டி லேட்டாக கிளம்பி வந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் யார்கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு. நடக்குமா? நடந்ததை பார்த்த வேணாம், அவ்வளோதான். அதுக்காக நான் பெரிய பரிசுத்தவான் ஜெபத்தை கேட்டாரெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏதோ ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை என்ன செய்தார்? பருத்திக்க பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாது தாசையன் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவ மனிதர், அவர் புஸ்தகம் அன்றைக்கி இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் அடிங்க, வாட்ஸ்அப்பில் வரும். அவர் நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் எடுக்கிறார் மெட்ராஸ்.
அவரை கன்னியாகுமரியிலேருந்து வாராரு, வண்டி முன்னால் வண்டி போயிட்டு ஆண்டவர் சொன்னாராம், ரயில்வே லைன்லேயே நடந்து போ, வண்டி உனக்காக காத்திருக்கு அப்படின்னாராம். அவர் சரித்திரத்தில் எழுதியிருக்காங்க அதை. இப்போ அவர் ஏழு நடக்கிறாரு, ரயில்வே ட்ராக்கில் நடந்து வர்றாரு, வண்டி நிற்கி, வந்த வண்டி ஆஃப் ஆகிட்டு. அவர் எழுதியிருக்காரு, எனக்கு ஆச்சரியம் அப்படிங்காரு. அவர் அந்த கேட்டு நடந்தார் பாருங்க, அதுதான் ஃபெய்த். நான் அதை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன். சார், இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் இருந்திருக்காங்கடா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி இந்த மாமிசம் பேசிச்சுன்னா ஆவியானவர் பேசுகிறத அழிச்சிடும். அதெல்லாம் பேரது அப்படின்னு தான் மாமிசம் என்ன செய்யும், சொல்லும். இப்போ யார் பேசுறது உயர நிற்கணும்? ஆவியானவர் பேசுறது. எது குறையணும்? மாமிசம். இது குறையணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும்? உபவாசம். ஆண்டவரோட உபவாசம் என்ன? தேவனோட வாசம் பண்ணுதல். இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால் நம்ம உட்காந்து நினச்சிவோம், ஜெபம் பண்ணுவோம். என்ன, தயவு செய்து சொல்கிறேன், கடுகளவு, இந்த கடுகளவு விசுவாசத்தோடு நிற்கக்கூடாது. நான் இன்னும் போக முடியல, வேண்டான்னு விட்டுட்டேன். மற்ற 13 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. ஒரு கடுகு விதையை போட்டார். அந்த கடுகு விதை எப்படி வளர்ந்துச்சு? வான அளவு வளர்ந்து பறவைகள்லாம் வந்து உட்கார்ற அளவுக்கு வளர்ந்துச்சு. விதை எத்தனை தான்? சின்ன விதை தான், மரம் பெருசாக வளர்ந்துட்டு. அதை ஒருத்தர் இதுக்கு அடையாளம் பண்ணியிருக்கார். நான் விதையை எனக்குள்ளே விட்டுட்டேன்னா, கடுகு விதை எனக்குள்ளே வந்துட்டுனா, எனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யணும்? வளர்ற அளவுக்கு மரமாகணும்னு சொல்கிறார். இது ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து செய்து தருவார். அதான் அவருடைய வேலை. இது ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் இந்த உலகத்தில் உண்மை போல உத்தமமாக ஊழியம் செய்யணும், எங்கிட்டிருந்தும் வல்லமை வெளிவரணும் அப்படிங்கிற கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். இந்த அற்புதத்திலேருந்து 2 காரியத்தை கற்றுக்கொண்டோம். பேய்க்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று போன வாரம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும், உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல மாலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கவலை, பயம், தவறுதலான உபதேசத்தை கேட்டு அற்ப விசுவாசத்துக்கு போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் வாழ்வில் ஜெப சிந்தையும் உபவாசித்து ஜெபிப்பதற்கு நீர் எங்களை சேர்த்து கொள்ளும் நேரத்தையும் எங்கள் வாழ்க்கையில் தந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நிறைந்த பிதாவே, ஆமென்.